ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம அருண்தேவி யூடியூப் சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு போடணும்னு சொல்லி 3 டேஸாக வீடியோ எடுத்தது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டேவே முறுக்கு சுடுறது தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இவ்வளோ முறுக்கு குவான்டிட்டி வந்து செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. எங்கள் சைடெலாம் வந்து எங்கள் மம்மியெல்லாம் அவ்வளோவா வந்து நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணதே இல்லைங்க. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ண ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மம்மி வந்து அந்த மாவு பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தலைவர் தாங்க ஃபுல்லாக 3 to 4 hours அந்த முறுக்கு வந்து சுற்றினார். எப்பவுமே பேர் இருக்குங்களா பிஎஸ் என்ன அக்கா பேர் காணும். எப்பவுமே எங்கள் அக்கா பேர் இருக்கு, அதனால இதில் எங்கள் அக்கா பேர் இல்லை, என் பேர் தான் இருக்கு. முறுக்கு நல்லா வரல. பிஎஸ் மைனஸு ஸ்டாரு ரவுண்டு டினுக்கு இந்த டைம் முறுக்கு இருக்கு. குட்டி முறுக்கு சாப்பிடலாம். ரவுண்டு தான் நம்ம இந்த டைப்பில் பண்ண போகிறோம். கடைசியாக போகும்போது மட்டும் ஸ்டார் போகிறோம். ஓகே, எங்கள் தலைவர் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரருங்க. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. சும்மா மாவெல்லாம் எடுத்து ஒரு 3 to 4 hours ஆயிருக்குங்க. அதே எனர்ஜியில் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. நமக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையா. ஸோ நம்ம இதுக்குள்ளேயெல்லாம் போகவே இல்லை. ஸோ நான் எங்கள் மாமனார் பாப்பா 3 பேர் ஃபன் பண்ணோம். நல்லா வந்து அவங்கள கலாய்ச்சிட்டு டைம் பாஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து முறுக்கெலாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொன்னோம். அவ்வளோதாங்க நாங்கள் பண்ணோம். பாப்பாவுக்கும் அப்போ லைட்டாக ஃபீவர் கோல்டு இருந்ததுனால அவ்வளோ கொஞ்சம் நைன்ட்டே இருந்தா. ஸோ அவளை பார்க்குறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க ஒரு மனுஷன். எங்கள் ஹஸ்பண்டோட மைண்ட் வைஸ் வந்து இப்படி ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, நம்மளும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 முறுக்கு சுற்றுனாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் அதை ப்ரெஸ் பண்ணவே முடியல. சரி நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தியா குட்டியை பார்க்குறதுக்கே போய் மறுபடியும் ஜாயின் ஆகிட்டுங்க. ஆனால் தலைவர் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகேவா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சோறுலேயே சுட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் ஒரே ஃபன்னியாக போச்சுங்க. ஒரு 3 hours ஒரு ஜாலியாக அப்படி ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபன்னியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதுக்கப்புறம் யார் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும். நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு சுடுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முறுக்கு பிடிக்குமா என்னங்கிறது அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர்த்துக்கு என்ன பிடிக்குதுன்னு. பாப்பா பாருங்கள் ஜாலியாக உட்காந்து அவங்க அப்பாவை பாட்டிருக்கா. அவங்க அப்பா ஃபைனலி ஜெயிச்சிட்ட மாறா அந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காப்பு கட்டுற ஃபங்க்ஷனுங்க Day 2. அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் நாங்கள் சமைச்சது அதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் வந்து இருக்கும். அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். நம்மளோட பேஜில் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே இருக்குது. அதுவும் பாருங்கள், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு வந்து எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கோயிலையும் வைக்கிறாங்க. நாங்களாம் வீட்டில் கும்பிடுவோம், வெளியே வைப்போம், அதோட முடிஞ்சுதுங்க. இங்கே வந்து எல்லாருமே ஃபேமிலியாக போய் எல்லா கோயிலும் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 4-5 கோயில் வச்சோம். இது வந்து அவங்க அத்தை வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்களுக்காக வச்சுருக்கிற கோயிலில் போய் வச்சுட்டு வந்தோம். கொஞ்சம் பால் அடைஞ்சிச்சு. பட் இங்கே தான் எல்லா விஷயத்துக்கும் இங்கே தான் பண்ணியிருப்பாங்க. முனி மேரேஜ் ஆகி 3 years ஆக போகுதுங்க. இப்போ தான் அவங்க ஊரில் இருக்கிற ஸ்டோரியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இதுதான் எங்கள் ஜி படித்த ஸ்கூலு. அவர் பண்ண என்ன சொல்கிறது லீலிகளோட கதைகள்லாம் கொஞ்சம் நேரம் கேட்டு இந்த இடத்து பக்கத்துலேயே இருக்குங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு 8 years முன்னாடி காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்டோட தம்பி கூட நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். இங்கே வந்து ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங்னு ஒரு காம்படிஷன் நடந்துச்சுங்க. அப்போ வந்திருந்தோம் பஸ்ஸில். அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு ஊராக, ஒரு ஹோட்டல் கூட இல்லை, எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை அப்படின்னு அந்த ஊரை திட்டினேன். கடைசியில் அந்த ஊருக்கே கல்யாணம் பண்ணிட்டு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது. அது பெரிய கல் போட்டு மூடி இருக்குங்க. இது ஆக்சுவலாக சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஏர் ஹோல்ஸு. அது வழியாக புத்து அப்படியே கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இது மாகாளி அம்மன் கோயிலுங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்து வரேன். அதுக்கப்புறம் புளியம்பட்டி போயிட்டு வரும்போது சரி நைட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோங்க. பாப்பா நாங்கள் வரதுக்குள்ளே நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour நாங்கள் வரதுக்கு முன்னாடி அழுக ஆரம்பிச்சிட்டா.
அதுக்கப்புறம் அவங்க டாகு அதெல்லாம் காமிச்சு பொரியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் செட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து காப்பெல்லாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி வேடி கட்டிட்டு வேலை செய்ய பாருங்க. சம்டைம்ஸ் மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் பர்சனாக இருப்பார், சம்டைம்ஸ் கொஞ்சம் ரகடாகவும் நடந்துக்குவார். அதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அவங்க மம்மி படையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம். பாப்பாவும் இப்போ நல்லா ப்ரே அப்படின்னு சொன்னால் ப்ரே பண்ண கற்றுக்கிட்டா. சாமியவே மிரட்டுறாங்க, வா கம் 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 அப்படின்னு சொல்லி அவ்வளோ மிரட்டுறா. அதனால் அதை கொஞ்சம் நேரம் அவள் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தோம். பாப்பு இப்பெல்லாம் படு சுட்டிங்க தூங்குறதே இல்லைங்க. ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour தூங்கினாவே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எது கீழே இருந்தாலும் எடுத்து வாயில் போட்டுக்கிறா. உங்கள் பேபி இப்படி தானே, எந்த திங்ஸ் கூட விளையாடுறதில்ல. ஆனால் எது கீழே இருந்தாலும் உடனடியாக ஃபாஸ்ட்டாக போய் எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்குவா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோங்க. ஆக்சுவலி நம்ம கோலமாவில் போட்டிருந்தா சீக்கிரமாக போட்டு முடிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இங்கே ரோடு பார்த்திங்களா குட்டியாக இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ அதனால் வந்து இதை வந்து சுண்ணாம்பில் போடலாம், அப்போ தான் அழியாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் அவுட்லைன்லாம் கொடுத்து நமக்கு கோலம் சுத்தமாக வராது. ஸோ அவர் அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து சுண்ணாம்பில் வந்து அந்த பார்டர் மட்டும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுண்ணாம்புலேயே அந்த கோலப்பொடி மிக்ஸ் பண்ணி கலரில் போட்டோங்க. கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடுத்துனே ரயில்ல பேப்பர் போடலையா, அவர் கரண்ட் கண்டுபிடிக்கலையா, பல்பை கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா, அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்னா ஒய்யா. வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும் உன்னை பெரிய ஆளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் பார்க்குறப்பெல்லாம் கேட்பேன், எப்பட்றா இவ்வளோ நீ அறிவாளியாக இருக்க, எப்பட்றா உன் மூளை இப்படி வேலை செய்யுது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3rd டேங்க பொங்கலெல்லாம் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து சொன்னேன் இல்லையா, அது ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்போம், கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஊரில். அங்கே வந்து போயிட்டோங்க. அங்கே போயிட்டு நல்லா ஃபன் பண்ணி லக்கி கார்னரில் ஃபஸ்ட்டு இதில் 2வது ரவுண்டே வெளியே வந்துட்டேங்க. அடுத்த 2nd ரவுண்டில் ஃபஸ்ட்டே வெளியே வந்துச்சு. அப்படியே ஒரு லக்கி பர்சனுங்க நான். செம்ம கேவலமாக போயிடுச்சு. சரி ஓகே இது எப்பவும் போகிற ரசிகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் வர்ஷினி வந்து எப்படியும் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணிட்டாங்க. சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்புக்குட்டி நல்லா வேடிக்கை பார்த்து நான் அழுகுவான்னு நினச்சேன். எல்லாத்துக்கிட்டையும் ஓரளவுக்கு போனேன். அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு 5-6 ரவுண்ட் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவுட் ஆகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்லேருந்து ஆட்டையை போட்டு ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தலைவர் பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக மாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக அவரும் அவுட் ஆகிட்டாங்க கேமில். சரி போங்கடா இன்றைக்கி அவ்வளோதான் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் பட் ஜாலியாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு. உங்கள் ஊரில் இது மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். மதியம் 3 அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பதை தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். அந்த மாதிரி தாங்க அன்றைக்கி நாள் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வர்ஷினியும் சரியான ஃபன்னு. அந்த கேமில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டா. பட் இந்த கேமில் ஒரே ஃப்ளையிங் மூடெலாம் பண்ணால் இந்த பாப்பா சூப்பராக பண்ணிச்சுங்க. இப்படி தான் எங்களுக்கு பொங்கல் போச்சு. உங்கள் பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.